வணக்கம். நம்ம இப்போ சேனலில் ஸ்பெஷல் ரசம், மயிலாடுதுறை ஸ்பெஷல் ரசம். இது செம சூப்பராக இருக்கும். அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம். அதில் நம்ம புளி இவ்வளோ போட்டுடுறோம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். உப்பு அதிலே போட்டுடுறோம். இப்போது இந்த கருவேப்பிலையே போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுடுறோம். இப்போ பாருங்கள், தக்காளியை போட்டுடுறோம். அதுலேயே போட்டாச்சு. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம பூண்டு ஒரு காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு. இதில் சின்னது 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 தக்காளி போட்டேன். இது எங்கள் வீட்டில் ஒரு 5 பேருக்கு உள்ள சமையல் இது. அதனால் தக்காளி நிறையா எடுத்து வச்சோம். தக்காளி நிறையா போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுக்கோங்க. அரைக்கும்போது குறன்னு அரைக்கணும், சூப்பராக இருக்கும். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி போட்டுட்டோம். இதை எடுத்து வச்சுருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். அரைச்சிட்டு நம்ம மயிலாடுதுறை ஸ்பெஷல் ரசம் ரெடி பண்ணலாம் வாங்க. சிவன் கிச்சனில் நம்ம இப்போது மழை காலத்துக்கு இதமான ஒரு வத்த குழம்பு வைக்க போகிறோம். வத்த குழம்பு இல்லை, சாரி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம். இங்கே பாருங்கள், புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். தக்காளி. இப்போது மிளகு சீரகத்தை வறுத்துட்டு தேங்காய் வதை போட்டு ஒரு தக்காளியோட போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு எப்படி வைக்கலாம் நம்ம பார்க்கலாம். வெங்காயம் ஒன்று முழுசாக வச்சுருக்கேன் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். வத்த குழம்புல போட்டு பாருங்கள். நம்ம வைக்கிற மிளகு சீரகம் குழம்புக்கு இப்போது மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், ரொம்ப வச்சா காரமாக இருக்கும் தொண்டை. ஒரு காஞ்ச மிளகா. இந்த குழம்புக்கு நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நல்லா எண்ணெய் ஊற்ற வேணாம். எண்ணெய் ஊற்றாமல் நம்ம இது மாதிரி வறுத்தலாம். கொஞ்சம் வறுத்தா போதும், ரொம்ப இதுங்க வேணாம், வறுக்க வேணாம். இப்போது அதுலேயே நம்ம இந்த தேங்காயை போட்டுடுறோம் பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு டிஃப்ரெண்ட்டான குழம்பு, சூப்பராக இருக்கும். இதை மிக்சியில் அரைச்சிக்கணும். இது ஒரு இந்த தக்காளி, இதை போதும். தேங்காய் அந்த சூட்லேயே ஒரு மாதிரி வதங்கிடும். இப்போது இதை மிக்சியில் அரைச்சிட்டு குழம்பு எப்போதும் கரைச்சி வச்சுருக்க மாதிரி புளி, மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டோம். இதை இந்த பேஸ்ட்டில் கலந்துட்டு தாளிக்கலாம் நம்ம. இப்போது நம்ம வைக்க மிளகு சீரக குழம்புக்கு வெங்காயம் போட்டுடலாம். இது வெந்தயம் போட்டுட்டோம். வெந்தயம் போட்டு வச்சுட்டோம். இப்போது வெந்தயம் நல்லா செவக்கட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி ஊற்றிக்கிட்டாலும் சரி. அப்புறம் வெந்தயம் செவக்குது பாருங்கள். இப்போது கலர் மாறி வருது. ரொம்ப செவக்க விட்டால் செவந்துடும். அதனால் இப்போ நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். பூண்டு போட்டுட்டோம். இப்போது ஒரு பெரிய வெங்காயமும் நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம் பாருங்கள். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் இப்போ அதில் போட்டுட்டோம். ஏற்கனவே புளி கரைச்சி வடிகட்டிட்டு தக்காளி அதிலே கரைச்சிட்டேன். 2 தக்காளி, ஒரு தக்காளி மிளகு சீரகம், ஒரு தக்காளி, ஒரு மிளகு சீரகத்தை வறுத்துட்டு தேங்காய் அதில் போட்டோம். அதை பேஸ்ட் பண்ணி நான் வச்சுட்டேன். ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். வாசனை சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகா போட்டால். இது நல்லா செவக்கட்டும். நம்ம இந்த மாதிரி ஒரு முழு வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி சால்ட் பாருங்கள். அதில் போட்டு வெங்காய குழம்பு வத்த குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு தொட்டுக்க வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பெல்லாம் ஏறாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாகவே குட்டி குட்டியாக போட்டு கூட குழம்பு வைக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு பாருங்கள். இப்போது மிளகு, சீரகம், தேங்காய், ஒரு காஞ்ச மிளகா எல்லாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிட்டோம். இதில் ஊற்றி லைட்டாக, ஏற்கனவே மிளகு சீரகத்தை வதக்கியிருக்கோம், இருந்தாலும் லைட்டாக லேசாக எண்ணெயில் ஊற்றி வதக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, தக்காளி, கலந்த மிளகாத்தூள் காரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு வச்சுருக்கோம். இதில் மிளகு சேர்த்து கொஞ்சம் தான் போட்டோம். அதனால் இது குழந்தைங்க, வீட்டில் உள்ள பசங்க, நம்ம பிள்ளைங்க யார் வேணுன்னே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வெங்காயம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு என் வீடியோ இந்தமாரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவை பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். கொதிச்சிட்ட பிறகு நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு வீடியோ போடுறேன். நம்ம சிவன் கிச்சனில் மிளகு சீரகம் போட்டு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு சூப்பரான குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இது மழை காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்தமாரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழம்பு சூப்பராக இருக்கும். 1 வாரம் வரைக்கும் கெடாது. நம்ம 2 நாள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.